பெயர்களை வைத்து ஜோசிக்காரங்க பொதுவா எப்படி ஹேண்டில் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஏபிசிடிக்கு நம்பர்ஸ் போடுவாங்க. நம்பர்ஸ் போட்டு அது எல்லாத்தையும் கூட்டுவாங்க. கூட்டி அதுல மொத்த கூட்டுத்தொகை எதை வருதோ அதுக்கு என்ன நம்பர் வருதோ அதுக்கான கிரகங்கள் எடுப்பாங்க. இது வந்து நியூமராலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்போ வந்து சந்திரன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேருங்க. அவங்க தம்பி பேர் வந்து சூர்யா. இப்ப ரெண்டையும் கூட்டினோம்னா ஒருவேளை 2 வந்துச்சுன்னா ரெண்டையுமே சந்திரன் தான் சொல்லணும். சூரியனுக்கு அவங்க சந்திரன் தான் பேர் வைக்கணும் இல்லைங்களா? ஆனா இது லாஜிக்கா சரியா வராது. எதனால இந்த பேர்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணும் பொழுது ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்கும் அந்த கிரகத்தினுடைய காரக பேர் வரும். நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த பேர்கள் எந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது, மீனிங் தான் அங்க மேட்டர். ஸ்பெல்லிங் மாத்தி போடுறது இங்க நேமாலஜியோ இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய அந்த நாமநாடி அப்படிங்கிறதுல வராது. இது வந்து என்னன்னா பியூரா உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் வலுவாக இருக்கிறதோ அந்த கிரகங்கள் கூறக்கூடிய காரகங்கள்னு இருக்கு இல்லைங்களா, அந்த காரகத்தை தான் வந்து நம்ம கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அந்த கிரகங்கள் தான் வந்து அந்த பேர்களாவே வருது. அப்போ ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாமல் பேர்களே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நாம் என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தை பிரிக்கிறோம். அந்த பிரிச்சு அது என்ன காரகத்தை குறிப்பிடுதோ அந்த கிரகங்கள் அங்க வலுவா இருக்கு.